உங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு எப்போவும் சட்னி சாம்பார்னு செஞ்சு போர் அடிச்சிருச்சு. அப்போ இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. கூட ஒரு 2 பெரிய தக்காளி போட்டு வதக்கி அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணால் காலிஃப்ளவரும் பூவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு நைட் சோக் பண்ண பீஸை குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நான் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் கிடைச்சா கூட யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு, கூடவே கசகசா, முந்திரி இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இந்த தேங்காய் அரவியை காய்கறிகளோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா சுண்டலும் காயும் நல்லா வெந்து வரணும். 10 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா பட்டாணி காலிஃப்ளவர் குருமா அம்சமாக ரெடி ஆகிடுச்சு.